Hi viewers, welcome to Lavi's Kitchen. Lavi's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரெசிபி பழம்பொரி. இது கேரளால ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மைதா 100 கிராம், நேந்திரம் பழம் 1, அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், இட்லி மாவு 1 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 50 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். இப்போ மாவெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா, அரிசி மாவு, சர்க்கரை, மஞ்சள் தூள், ஏலக்காய் தூள், இட்லி மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதில் இட்லி மாவு சேர்த்ததுனால அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக நம்ம இட்லி மாவு வந்து சேர்த்திருக்கோம். அரிசி மாவு சேர்த்திருக்கனால அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும். அதனால நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் சோடா உப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 6 மணி நேரம் மாவு நல்லா ஊற வைக்க போகிறேன். நேந்திரம் பழத்தை இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும், இல்லாட்டி அது எண்ணெயில் நல்லா வேகாது. இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ரெடியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ சூடான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.